அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசையில் ராமேஸ்வரம் கடலில் புனித நீராடுவது ஏன் தெரியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் தலம் ராமேஸ்வரம் தான். காசிக்கு சென்று கங்கையில் நீராடினாலும் ராமேஸ்வரம் வந்து அக்னி தீர்த்தத்தில் நீராடினால்தான் அந்த யாத்திரை முழுமை பெறும் என்பது ஐதீகம். அப்படி இந்த தலத்திற்கு என்ன சிறப்பு, ஏன் இங்கு பித்திருக்கடன்களை செய்வது இவ்வளவு விசேஷமானது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் ராமேஸ்வர கடலை ஏன் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கிறோம் தெரியுமா? இதற்கு பின்னால் ஒரு புராண கதை உள்ளது. சீதாதேவியின் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் ஸ்ரீராமர். சீதாதேவி அக்னி குண்டத்தில் இறங்கிய அடுத்த நொடி அவரது கற்பு தீ அக்னி தேவனையே சுட்டெரிந்தது. அந்த சூட்டை தாங்க முடியாமல் அக்னி தேவன் அலறினான். உடனே ராமேஸ்வர கடலில் குதித்து தன் சூட்டை தணித்து கொண்டான். அக்னி குளித்த கடல் என்பதால் இது அக்னி தீர்த்தம் ஆனது. அக்னி பகவானே இங்கு நீராடி தூய்மை ஆனதால் இதில் நீராடுவோரின் பாவங்கள் நீங்கும் என சீதாதேவி ஆசி வழங்கினார். அதனால்தான் இன்றும் இக்கடல் அலையே இல்லாமல் சீதாதேவியின் மனதைப் போல அமைதியாக காணப்படுகிறது. ராவணனை கொன்ற பிரம்மகஸ்தி தோஷம் நீங்க ஸ்ரீராமர் இங்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபட்டார். தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்கம் தலம் இதுதான். இங்கு மொத்தம் 64 தீர்த்தங்கள் உள்ளன. அதில் 22 தீர்த்தங்கள் கோயிலுக்குள்ளேயே அமைந்திருப்பது மிகப்பெரிய அதிசயம். மற்ற தீர்த்தங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் அக்னி தீர்த்தத்திலும் கோயிலுக்குள் இருக்கும் இந்த 22 தீர்த்தங்களிலும் நீராடுவது ஒருவரது வாழ்நாள் பாவங்களை நீக்கும். ஆடி மாதம் முழுவதும் ராமேஸ்வரத்தில் விசேஷம் என்றாலும் ஆடி அமாவாசை மிக முக்கியமானது. இது பர்வதவர்தினி அம்மனுக்கும் ராமநாத சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் மாதம். இந்நாளில் அக்னி தீர்த்த கரையில் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து மோட்சம் பெறும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிக சிறந்த பரிகாரமாகும். முன்னோர்களின் ஆசி வேண்டுபவர்களுக்கு ராமேஸ்வரம் ஒரு சிறந்த மோட்சத்தலம். இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் ராமேஸ்வரத்தின் மகிமை உணர்ந்து நாமும் புனித நீராடி இறைவனை வழிபடுவோம். பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசியுடன் உங்கள் வாழ்க்கை என்றும் ஒளிமயமாக அமையட்டும். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.